தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவுல இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. கண்ணன் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் போர் என்னதான் நடந்துகிட்டு இருக்குது? இப்போ போர் தொடங்கி 2 நாள் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்லி ஃபயரில் குவைத் வந்து ஒரு 3 F-35 விமானங்களை, அமெரிக்காவை சேர்ந்த விமானங்களை வீழ்த்தி இருக்கு. 3 இராணுவ வீரர்கள் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள். ஈரான் தரப்பிலிருந்து ஒரு பள்ளியில் நடந்த தாக்குதலில் பள்ளி குழந்தைகள் ஒரு 153 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஊடகங்கள் செய்திப்படி ஒரு 500க்கு மேலே உயிரிழப்புகள் ஈரானில் நடந்திருக்கும். பல்வேறு இடங்களில் இராணுவ மையங்கள், இராணுவ தளங்கள், ஆயுத கிடங்குகள், அப்புறம் இராணுவ தலைமையகங்கள், இராணுவ அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவர்களும் கூடியிருக்கிற இடங்களில் எல்லாம் தாக்குதல் நடக்குது. இந்த போர் உக்கிரமாக ஆயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஈரானுடைய பதில் தாக்குதல் இவ்வளவு நேரம் வளைகுடா நாடுகள், அரபு நாடுகளில் இருந்த அமெரிக்க தளங்களையும் அமெரிக்க வீரர்களையுமே வந்து இலக்கா வச்சு தாக்குறதா இருந்துச்சு. ஆனால் இப்போது சமீபத்திய செய்திகள் என்ன சொல்லுது? கத்தார்லேயும் சவுதியிலையும் இருக்கக்கூடிய 2 எண்ணெய் கிணறுகளை அவர்கள் தாக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சூழலில் தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து என்னன்ற ஒரு கேள்வி வரும் இல்லைங்க சார். இப்போ இங்கே வளைகுடா நாடுகளை குறிவைத்து தாக்க வேண்டிய, இப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் போர் செய்கிறாங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்களை தாக்கலாம். ஏன் வளைகுடா நாடுகளை தாக்குறாங்க? அல்லது வந்து தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் தாக்குறாங்க? அமெரிக்காவினுடைய தளங்கள் அங்கே இருக்கிறது காரணமா? அதுதான் காரணம். அமெரிக்க தளங்கள் தான் அவர்களுடைய இலக்குன்னு சொல்லி தான் தாக்குறாங்க. அவர்களால் அங்கே தான் எட்ட முடியும். அவர்களுடைய எரிவிசை ஏவுகணைகள், அதாவது பேலிஸ்டிக் மிசைல்ஸ் 2000 கிலோமீட்டர் அளவுக்கு தான் அதால் பயணம் பண்ண முடியும். இஸ்ரேல் 2300 கிலோமீட்டர் அளவில் இருக்குது. அதை எட்டிடலாம், அதை எட்டுது. இந்த வளைகுடா நாடுகள் பக்கத்தில் இருக்குது. இந்த வளைகுடா நாடுகள் அத்தனையும் வந்து அமெரிக்காவினுடைய தோழமை நாடுகள், ரொம்ப காலமாக தோழமை நாடுகள். அப்புறம் அவர்கள் சன்னி இஸ்லாமிய நாடுகள். ஈரான் வந்து ஒரு ஷியா பெரும்பான்மை இஸ்லாமிய நாடு. இந்த பிரிவும் அவர்களுக்குள்ள ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு பிரிவு. நீங்கள் விக்கிலீக்ஸோடைய 2008 ஒரு அமெரிக்க தூதரக கேபிள் பார்த்தீங்கன்னா அதில் பாம்புடைய தலையை வெட்டணும் அப்படின்ட்டு பாம்பாக ஈரானை அப்போ இருந்த அரசர் அப்துல்லா சொன்னதாக அந்த குறிப்பில் இருக்குது. அதையெல்லாம் இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். அதனால் அவர்களுக்குள் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் மீறி ஒரு இஸ்லாமிய பண்பாட்டின் மீது ஒரு தாக்கம் நடக்குதோ, ஒரு தாக்குதல் நடக்குதோ, அதை நம்ம பாதுகாத்துக்கணுமோ, இது வந்து ஒரு சிவிலைசேஷனல் அட்டாக் அப்படின்னு நினைக்கிற சில பேரும் இருக்கிறார்கள். அப்படின்னு பார்த்தா வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகளுமே இஸ்லாம் நாடுகள் தானே. அது ஏன் அமெரிக்கா கூட சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்ற நான் தான் சொன்னேனே. அவர்கள் வந்து ஷியா சன்னி பிரிவு என்பது ஒன்று. அதுக்கப்புறம் இஸ்லாமிய புரட்சி இங்கே 79 நடந்துச்சு. அந்த புரட்சியை விரும்பாத பல மன்னராட்சிகள், அது வந்துச்சுன்னா அவர்களுடைய ஆட்சி விழுந்துரும். அது வேண்டாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அமெரிக்கா இதை எப்படி பார்க்குது சார்? இப்போ இல்லை, அதாவது இன்னைக்கு நம்ம 7 மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம் சாயங்காலம். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி NBC நியூஸ் ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? போன வியாழக்கிழமை 26ஆம் தேதி February 3வது சுற்று பேச்சுவார்த்தைகள் ஜெனீவாவில் நடந்துச்சு. அதில் ஸ்டீவ் விட்காஃப், அமெரிக்க அதிபருடைய தனி தூதர், அவர் வந்து ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியோட பேசுகிறார். பேசும்பொழுது அவர் சொல்கிறார், ஒரு 10 ஆண்டுகளுக்கு நீங்கள் இந்த யுரேனியத்தை செறிவூட்டுவது என்பதை நீங்கள் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய அந்த நிபந்தனையை கேட்டுட்டு அராக்சி பொங்கி எழுந்து, எங்களுடைய இன்ஏலியனபிள் ரைட், எங்களுடைய பிறப்புரிமை அது செறிவூட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எங்களுடைய பிறப்புரிமை உங்களை அந்த மாதிரி நீங்கள் பண்ணாத தடுக்கிறதுன்ட்டு இவர் சொல்கிறார் ஸ்டீவ் விட்காஃப். சொன்ன உடனே அவர் ஸ்டீவ் விட்காஃபை நோக்கி கத்த ஆரம்பித்து விட்டார். கத்த ஆரம்பித்த பிறகு ஸ்டீவ் விட்காஃப், நான் அங்கேருந்து நான் புறப்பட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறார். இதற்கப்புறம் தான் அந்த தாக்குதல். இந்த தகவலெல்லாம் அதிபர் ட்ரம்ப்புக்கு சொல்கிறாங்க. சொன்ன உடனே பிரசிடென்ட் ட்ரம்ப் இஸ் நான்ப்ளஸ்ட், குழப்பமாகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பல மணி நேரங்களில் தாக்குதல் தொடங்கிடுது. நானே அந்த பேச்சுவார்த்தை, இது ஒரு தரப்பு. இது இன்னைக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கிற செய்தி. இதற்கு முன்பாக மத்தியஸ்தம் செய்த ஒமானி வெளியுறவு அமைச்சர் பாதர் அல் ஹுசைதி, அவர் வந்து நிறைய முன்னேற்றம்
சிறந்த முன்னேற்றம், சிக்னிஃபிகண்ட் ப்ரோக்ரஸ் இருக்கு அப்படின்னு சொன்னார். அராச்சியம் வெளியே வந்து என்ன சொன்னார்? குட் ப்ரோக்ரஸ், நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு சொன்னார். ஆனால் அமெரிக்க தரப்புல இருந்து ஒரு ஆழமான மௌனம் இருந்துச்சு அன்னைக்கு முழுக்க, ஒருத்தரும் பேசல. அடுத்த நாள் அதிபர் ட்ரம்ப் சொன்னார், ஐ எம் நாட் த்ரில்ட், எனக்கு வேண்டியதை அவர்கள் தர தயாராக இல்லை. அவருக்கு என்ன வேணும்னா, அவர்கள் அணு சக்தியை நாடி செல்லும் அந்த போக்கை அவர்கள் முற்றிலுமாக கைவிட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். அதுதான். அமெரிக்க செனட் சபையுமே போர் செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் விரும்பினதா சொல்றாங்க. அதே மாதிரி அமெரிக்காவுடைய உளவு அமைப்புகளுமே ட்ரம்ப்புக்கு ஒத்துழைக்கலன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படியும் அதை மீறி ஏன் தாக்குதல் நடத்தணும்? அதுவும் வந்து ஒரு நாட்டினுடைய உயர் இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவரை சாகடிக்கிற அளவுக்கு ஏன் அமெரிக்கா போய் நிற்கணும்? அதாவது முதல்லயே போன ஆண்டு ஜூன் மாதம் அந்த 12 நாள் போறப்போ அமெரிக்கா அந்த போர்ல இணைஞ்ச பிறகு அவர் ஒரு காலத்துல ஒரு நேரத்துல ஒரு பதிவு போட்டார், அவர் எங்க ஒளிஞ்சிருக்கார் அப்படின்றது எங்களுக்கு தெரியும், ஆனா இப்போதைக்கு அவரை விட்டு வைக்கிறோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்களுடைய நுண்ணறிவு அறிவு வந்து வளர்ந்துருக்கு, அந்த விஞ்ஞானம் அவ்வளவு வளர்ந்துருக்கு. அவர் வந்து ஒரு 1.5 மாதமாக ஒரு பெரிய முற்றுகையை அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்கார். 2 உலகத்தினுடைய மிகப்பெரிய போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்டை அங்கே நிறுத்தியிருக்கார். ஒவ்வொரு கப்பல்லையும் ஒரு 5000-6000 வீரர்கள் அங்கு குடியிருக்கிறார்கள். பல டசன் விமானங்கள் அந்த கப்பல்களிலிருந்து மேலெழும்பும் கீழிறங்கும், ஓடு பாதைகள் அவ்வளவு பெருசாக இருக்கும். அப்போ அந்த கப்பல்கள் ஒரு நகரங்களாக இருக்கும் கப்பல்கள். என்ன சொல்றாரு, நீங்க இந்த உடன்பாட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு ஒரு 3 சுற்று பேச்சுவார்த்தைகள் தொடங்குது. February 6 ஒமான்ல தொடங்குது. அதுக்கப்புறம் February 17 நினைக்கிறேன் 2வது சுற்று பேச்சுவார்த்தைகள் ஜெனீவாவில். 26 3வது சுற்று பேச்சுவார்த்தைகள். இந்த பேச்சுவார்த்தைகளில் அவருக்கு இவ்வளவு அச்சுறுத்தியும் February 22 ஸ்டீவ் விட்காஃப் சொல்றாரு, என்கிட்ட அதிபர் ட்ரம்ப் சொல்றாரு, நம்ம இவ்வளவு அச்சுறுத்தி இருக்கோம், ஏன் அவங்க இன்னும் எனக்கு வேண்டியதை தரமாட்டேன்றாங்க, ஏன் மசிய மாட்டேன்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்ட்டு அதிபர் ட்ரம்ப் என்கிட்ட சொன்னார் அப்படின்ட்டு ஸ்டீவ் விட்காஃப் சொல்றார். அப்புறம் அவர் ஸ்டேட் ஆஃப் த யூனியன் அட்ரஸ்ன்ட்டு இந்த நாட்டினுடைய நிலையை பற்றி பேசுகிற அந்த பேச்சிலையும் அவர் என்ன சொன்னார், நான் இன்னும் அந்த ரகசிய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறேன், அது என் காதில் விழவில்லை, நாங்கள் அணுசக்தியை நாடி போக மாட்டோம் என்ற அந்த மந்திர வார்த்தைகள், ரகசிய வார்த்தைகள். அதனால் இது அவர் தனிப்பட்ட முறையில் நாம் இவ்வளவு அச்சுறுத்தியும் நாம் இவ்வளவு சொல்லியும் நம்மளை ஒரு சாதாரணமாக லேசாக எடுத்துக்கிட்டாங்கன்னு நினச்சிட்டாரான்னு தெரியல. அவர் மனதில் இருப்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இதற்கு பெரிய ஆதரவு அமெரிக்க மக்களிடத்தில் இல்லை. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு கருத்து கணிப்பில் இந்த போர் தொடங்கின பிறகு 27% தான் இதற்கு ஆதரவாக இருக்காங்க, 43% இதற்கு ஆதரவு இல்லை. என்ன காரணம்? இல்லை யாரும் இல்லை, யாருமே போற விரும்பல. அதாவது அவர் வரும்பொழுதே அவர் எந்த கோஷத்தில் வந்தார்னா, ஃபார் எவர் வார்ஸ், அதாவது முடிவுக்கு வராத போர்களை முடிவுக்கு கொண்டு வருவது தான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லி வந்தார். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு ஒரு 7 நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கார். அதில் ஈரான் இப்போ. ஆனால் இந்த ஈரான் இதையும் நான் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன், இந்த இடத்துக்கு ஈரான் வந்திருக்கிறதுக்கு ஈரானும் ஒரு பெரிய பொறுப்பு எடுத்துக்கணும். இப்போ ஈரானினுடைய முக்கியமான தலைவர்கள் சாகடிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி இருக்கும்? அவர்களுக்கு ஏறக்குறைய ஈரான் வந்து கையேறு நிலையில் இருக்குதா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பதிலடி கொடுக்கறதுக்கான இந்த தருணத்தை அவர்கள் எதிர்பார்த்து ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அவர்களுக்கு இந்த தலைவர் போனார்னா அடுத்த ஒரு தலைவர் அங்கே நிரப்பிடுவாங்க. அவர் போன பிறகு அதுக்கு அடுத்த தலைவர் வந்துருவாங்க. அவர்களுடைய இராணுவமும் சீருடை அணிந்த போலீசாரும் ஆயுதம் தாங்கியவர்களும் மக்களோடு சேர்கிற வரைக்கும் இந்த ஆட்சி மாற்றம் என்பது நடக்காது. இந்த ஆட்சி காப்பாற்றப்படும். அது நடக்குமான்றது நமக்கு தெரியல. இதில் உலக நாடுகளினுடைய அமைதி ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா ஈரானுக்கு ஆதரவாக எந்த நாடுகளும் இதுவரை களமிறங்கல. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையும் யாரும் வெளிப்படுத்தலைன்றப்போ உலக நாடுகளினுடைய அமைதி, ஐநாவினுடைய அமைதி இதில் எதை காட்டுது அப்படின்றது? இல்லை, ஐநாவுடைய பொதுச் செயலாளர் இதை வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது, 2 பேரும் உடனே இதை நிறுத்தணும், இது சரியே கிடையாது அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஐநா எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. இவர் வந்த பிறகு எந்த இடத்துல இருக்கு ஐநா? ஐநா ஹஸ் பீன் மார்ஜினலைஸ்ட். அதை ஓரங்கட்டி, அதை முதல் முறை வந்த பொழுதும் அதை அவர் ஓரங்கட்டினார். இவரை மட்டும் குறை சொல்ல முடியாது. பலமான எல்லாருமே அதை ஓரங்கட்டுறாங்க. இந்த தப்பை 4 வருஷம் முன்னாடி பண்ணவர் புட்டின். அவர் யுக்ரைன் மீது படையெடுத்து ஐநா என்று ஒன்று இருக்கிறதையே அவர் மறந்துட்டு தான் பண்ணார். இது வரைக்கும் ஒரே ஒரு ஒத்த வரி தீர்மானம் தான் அவரை எதிர்த்து வந்திருக்கு. அவரை எதிர்த்து கூட இல்லை,
அங்கே அமைதி வரணும், 2 பேரும் சண்டை இடுறதை நிறுத்திக்கணும்ட்டு ஒரே ஒரு தீர்மானத்தை மட்டும் ஐநா ஏற்றிருக்கு. மீதி எல்லாத்தையும் அவங்க வீட்டோ பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் அமெரிக்காவும் பண்ணும். அதனால் ஐநாவுக்கு அதாவது வேலையே பயிரை மேயும் பொழுது என்ன பண்ண முடியும்? இப்போ ஈரான் வந்து அமெரிக்காவை குறிவைத்து தாக்குமா, அல்லது வந்து தன்னுடைய ஒரு முக்கியமான தலைவரை சாகடிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக இஸ்ரேல் அவங்க குறி வச்சு தாக்குவாங்களா? என்ன கட்டத்தில் அவங்க இப்போ இருக்கிறாங்க? இஸ்ரேலை அவர்களால் தாக்க முடியும், அமெரிக்க தளங்களை அவர்களால் தாக்க முடியும். அதை தான் பண்ணுறாங்க. அவர்களுடைய ஏவுகணைகள், அந்த எரிவிசை ஏவுகணைகளுடைய தொலைவு வந்து அது கடக்கிற தொலைவு வந்து ஒரு 2000 சில்லற கிலோமீட்டர் தான். 3000ன்னு சில பேர் சொல்கிறாங்க. அமெரிக்கா 11,500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அதனால் அது எட்டாது. ஆனால் அவருடைய பேச்சில் அவர் என்ன சொன்னார்? இமினன்ட் டேஞ்சர், உடனடி அபாயம் அமெரிக்காவுக்கும் அமெரிக்கர்களுக்கும் இருக்கு, அதை தடுக்கிறதுக்கு தான் நான் அந்த முயற்சியில் இறங்குறேன்னு சொல்றார். அந்த 11,500 கிலோமீட்டரை கடக்கிற எரிவிசை ஏவுகணை அவர்கள் தயார் பண்றதுக்கு சில ஆண்டுகளாகும். அதனால உடனடி அபாயம் இருந்ததாக நான் நினைக்கல. ஆனால் இந்த குரங்கு பிடியா இந்த யுரேனியத்தை செறிவூட்டுவோம், அது எங்களுடைய பிறப்புரிமைன்னு இவங்க இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுதான் இவ்வளவு அவர்களுடைய பொறுப்பு. அதுதான் அவர்களை குறை சொல்லணும் அப்படின்னா அந்த உடும்பு பிடியா அவர்கள் பிடிச்சிருந்தது தான் பிரச்சனை. ஈரானுடைய இந்த அணு கொள்கை அது வந்து ஒரு பெரிய த்ரெட்டனா மாறுது. ஏன் அதை தடுக்க நினைக்கிறது அமெரிக்கா? அமெரிக்கா வெளிப்படையா தடுக்க நினைக்கிறது. மீதி 8 நாடுகள் அணுசக்திகளாக இருப்பவர்களுக்கும் அதே எண்ணம் தான். யாரும் அந்த 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 குழுவில் இன்னொருத்தர் வந்து சேர்ந்துடக்கூடாதுன்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கு, இந்தியா உட்பட. அதை அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. பாகிஸ்தான் வெளியே சொல்லாது, வடகொரியா வெளியே சொல்லாது, அமெரிக்கா வெளியில நித்தமும் சொல்லுது, அவ்வளவுதான். ஈரான் வந்து அணு ஆயுத பரவாமை ஒப்பந்தம், நான் நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, அதில் அது ஒரு கையெழுத்து போட்டிருக்கு. அந்த கையெழுத்தின் கீழ் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அதாவது சர்வதேச அணு சக்தி முகவம், அது ஐநாவினுடைய ஒரு துணை அமைப்பு, அவர்களுடைய கண்காணிப்புக்கு கீழே அதனுடைய அணு கூடங்கள், அணு உலை கூடங்கள், தளங்களை திறந்து விடணும். அது பண்ணலை. அது உண்மையிலேயே அமைதிக்காகத்தான். அதாவது அந்த அந்த ஒப்பந்தத்தின் கீழே யார் வேணுமானாலும் அணுசக்தியை நாடி போகலாம். எதுக்கு? மருத்துவத்துக்கு, எதுக்கு? மின்சாரத்திற்கு. அதை நீங்கள் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் எவ்வளோ செறிவூட்டணும்? 3.67% செறிவூட்டினாலே போகிறோம். நீங்கள் எவ்வளவு செறிவூட்டியிருக்கீங்க? 60% செறிவூட்டியிருக்கீங்க. இப்போ உங்களுடைய இலக்கு என்ன? இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி என்ன சொல்லுது? சில மாதங்களிலேயே இந்த 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அவர்களால் அணு ஆயுத தலையாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுது. இதுதான் நிலைமை. இப்போ இதில் இன்னொரு அம்சத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் வெனின்சுலாவினுடைய அதிபரை உள்ளுக்குள்ளே போயிட்டு கடத்திட்டு வந்து தன்னுடைய நாட்டுக்குள் சிறைபிடிக்கிற ஒரு இடத்தையும் அமெரிக்கா வைக்குது. இன்னொரு பக்கம் ஈரானினுடைய நாட்டுக்குள் போய் அதனுடைய உயர்பட்ட தலைவரை கொண்டு சாகடிக்கிற இடத்துல நோக்கிது. உலகத்திற்கு அமெரிக்கா என்ன மெசேஜை சொல்ல விரும்புது? இதில் அது சொல்லுது, பயங்கரவாதத்துக்கு தாங்கள் எதிர்ப்பாக இருக்கிறதாக சொல்லுது. இவர்களெல்லாம் பயங்கரவாதிகள்னு சொல்லுது. பயங்கரவாதி உலகத்தினுடைய வரலாற்றிலேயே மிக தீய மனிதர்களில் ஒருவரை நான் கொன்று விட்டேன்னு சொல்றார் அவர். அதனால அங்கே 47 ஆண்டுகளாக ஒரு பெரிய ஒரு இரும்புக்கர ஆட்சி தான் அங்கே நடக்குது. அங்கே பெரிய மனித உரிமைகளோ அல்லது மக்கள் வந்து ரொம்ப செழிப்பாவோ வளமாவோ இருக்கிறாங்கலாம் சொல்ல முடியாது. நான் 2014-15 அங்கே போயிருந்தேன். அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கெடுபிடியான சர்வாதிகார நாடா. கண்டிப்பா, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவ்வளவு. அதனால அங்கே வந்து இந்த அவ்வளவு வளம் இருந்தும் வளமற்ற ஒரு நிலையை பல பொருளாதார தடைகளின் கீழ் அந்த நாடு அனுபவிப்பதற்கு காரணம் இந்த உடம்புப்பிடியாக இவர்களுடைய இந்த தீவிர பற்று. ஒரு வகையில் அமெரிக்கா எதிர்ப்பு நிலை கொண்ட லத்தீன் அமெரிக்க நாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும், ஈரான் மாதிரியான நாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்ன்றப்போ ரஷ்யா சீனாவினுடைய செல்வாக்கு உலகத்தில் வளரக்கூடாதுன்னு ஒரு கால்குலேஷன் போடுது அமெரிக்கா. ரஷ்யாவுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறதா நான் நினைக்கல. அது வந்து பெருங்காயம் வச்ச ஒரு பாண்டம்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் ரஷ்யர்கள் இறையாண்மையை மீறிட்டு தான் அவங்க சொல்லும்பொழுது எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவர்கள் யுக்ரைனில் 5ல் 1 பங்கை பிடிச்சு வச்சுட்டு இறையாண்மையை அமெரிக்கா மீறிடுச்சுன்னு சொல்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. சீனர்கள் பொதுவாக அவர்கள் வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் போய் மற்றவர்களுக்கு பெரிதாக உதவி செய்வதாக நான் பார்க்கல. அதனால் அவர்கள் வரமாட்டார்கள். அப்புறம் ரஷ்யாவுடைய போக்கை நம்ம பார்த்தோம். சிரியாவில் அவர்கள் தூக்கி நிறுத்திய பஷார் அல் அசாத் அவருடைய ஆட்சி விழும்போதே கீழே அவங்க போகலை. அவங்க அதிகபட்சம் அவர் என்ன பண்ணாங்க, இங்கே நீங்கள் தஞ்சை அடைஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இல்லை 3வது உலக போரெல்லாம் வரும்ன்ட்டு நான் நினைக்கல. ஏன்னா அந்த சக்தியெல்லாம் யாருக்கும் கிடையாது. 2 உலக போர்களை பார்த்தவர்கள் கொஞ்சம் பேர் இன்னும் உயிரோடு இருக்காங்க. அதனால் அதெல்லாம் நடக்கும்ன்ட்டு நான் நினைக்கல. பட் இந்த போர் வந்து ரொம்ப அபாயகரமான
ஒரு சூழல் இருக்குது. அது விரைவில் முடிவுக்கு வந்தால் நல்லது.